கான்ட்ரவர்சி இல்லாம நீங்க இந்த படம் பண்ணிருக்கலாமே. I wish my story was not controversial. I wish it would be accepted. Actually, what do you feel controversial in this? ஏதாச்சும் நீங்க I don't find anything in this controversial. உங்களுக்குலாம் இந்த கான்ட்ரவர்ஷியலா பட்டுச்சா என்னோட ட்ரெய்லர்? எவ்வளோ பேருக்கு இது கான்ட்ரவர்ஷியலா தோணுச்சு? அப்புறம் திடீர்னு வரும்போது கான்ட்ரவர்ஷியல் எந்தெந்த படத்துக்கு அடிக்கிற எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ அடி அடிக்கிறீங்க நீங்க? Thank you. Galatta presents a conversation with director Vetrimaaran. Title sponsor MCR Pure Cotton Club Formal and Casual Shirts. Max Gold, Cash for Gold. Call 044 45454545. GT Holidays, South India's #1 travel brand. VCare Hair and Skin Clinic, your one-stop solution for all hair and skin problems. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். What if someone calls you bad girl Anjali அடுத்த படங்கள்ல? Bad girl is actually just an ironic title. I don't think of it as something negative. So if someone calls me bad girl Anjali, I'll say yeah. ஸ்கூல்ல வந்து பேட் பாய், பேட் கேர்ள், குட் பாய், குட் கேர்ள், ஸ்டார் நேம்ஸ் அதெல்லாம் எழுதுவாங்கல்ல. அதுல சின்ன வயசுல வந்து ஒருத்தரை வந்து பேட்னு லேபிள் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா. சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து சென்சர்ஷிப் இருந்தா ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் ஷூட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் அது ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தது. ஐ டிடன்ட் கோ ஹெட் அண்ட் ஷூட் இட் பிகாஸ் எல்லாருமே இங்கே 18+ஆ கெட்ட வார்த்தை வச்சு ஒரு எக்ஸ்பிளிட்டிவ் வச்சு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருந்தேன். அந்த ஜோக் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் அது சென்சர்ஷிப் இருந்தால் ஒர்க் ஆகாது. சொல்லுவீங்களா அந்த ஜோக்? தெரியல, எனக்கு சொல்லலாமான்னு. சொல்லலாமே. யாருக்கு கேட்க வேண்டாம்னு பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூல எவ்வளவு ஜாலியா சொல்லிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு என் வாய் தான் எனக்கு ஏதோ ஒரு சனி போல. ஏதாச்சும் ஓப்பனா பேசிடுறேன். நம்ம பேசுறத வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க. ரொம்ப அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆக்ஷன் ஆக்ஷன் எஸ், டைரக்டரே ஆக்ஷன் சொல்லிட்ட பிறகும் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா தப்பாகும். அண்ட் எஸ், வணக்கம் கலட்டா வியூவர்ஸ். அண்ட் நான் முதல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது சந்தானம் சார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஊரில் எத்தனையோ ஃப்ரெண்டு வச்சுருக்கலாம் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி ஹாலிவுட்டில் பேட் பாய்ஸ்ன்னு படம் வச்சுட்டு ஒரு 4 பார்த்து சந்தோஷமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. பேட் கேர்ள்னு டைட்டில் வச்சு ஒரே படம் எடுத்துட்டு இவ்வளோ பேர் முதல் படத்துக்கு ஒரு கூட்டம் கூடி இருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட், மிஸ்டர் வெற்றிமாறன் அண்ட் நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு. ஸோ வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி டு வெல்கம் யூ கைஸ் டு கலாட்டா. வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஹெக்டிக் டைம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போது பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், ஹூ இஸ் தட் பேட் கேர்ள்? பேட் கேர்ள்லாம் யாரு? மொத்தம் பார்க்குற விதம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட் கேர்ள், பேட் பாய், பேட் ஹியூமன் எப்படி இருக்கு. ஹார்ம் பண்ணாமல் இருக்கும்போதே அது ஒரு வில் நாட் பி பேட். ஐ திங்க் தட்ஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ, நாட் டு ஹார்ம் சம்படி எல்ஸ். ஃப்ரம் தேர் ஸ்டார்ட்ஸ் த பேட். பேட் கேர்ளா பாயா ஹியூமனா. இப்போ இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பதில் இல்லாத ஒரு கேள்வி தான். இட் டிபெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் படத்துக்கு இதை ஒரு டைட்டிலாக வைக்கும் போது ஆப்வியஸாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே, என்ன பேட் கேர்ள் டைட்டிலே பேட் கேர்ள்னு வச்சுட்டீங்க, அது ஆப்வியஸாக ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிடாதா வருஷான்னு கேட்டிருப்பீங்களா? பட் யூ ஆர் வெரி அடமெண்ட்டாக இருந்தீங்களா, இதுதான் என் படம் டைட்டில், நான் மாற்ற மாட்டேன். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கன்சீவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே அதோட இன்டென்ஷனே அதுதான். தெர் இஸ் நோ சச் திங் as a bad girl. அது லேபிள் தான். Some people can do bad things in some situations, but that doesn't make them bad people. சில சமயம் நம்ம தவறுகள் கூட பண்ணுறோம், பட் you can be bad to one person but you can be good to another person. So it's just a label. சின்ன வயசில் வந்து இது ஆக்சுவலி இந்த டைட்டில் வந்து ஸ்டோரியில் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ அது படத்தில் இல்லை, அதனால நான் சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து பேட் பாய், பேட் கேர்ள், குட் பாய், குட் கேர்ள், ஸ்டார் நேம்ஸ் அதெல்லாம் எழுதுவாங்கல்ல. அதில் சின்ன வயசில் வந்து ஒருத்தரை வந்து பேட்னு லேபிள் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா மாதிரி ஒரு விஷயம். நம்மளை அந்த பட்டம் சூட்டினதுனாலே நம்ம வந்து அந்த பர்சனாக ஆக ஆரம்பிச்சிருவோம். இஃப் சம்ஒன் கிவ்ஸ் யூ தட் ஐடென்டிட்டி, தென் பீயிங் அ ரிபெல் பிகம்ஸ் அ ஹேபிட். அண்ட் ஒரு மாதிரி யூ ஸ்டார்ட் அன் இன்டர்னல் வார் வித் யோர் செல்ஃப். அது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்பேஸில் கொண்டுட்டு போகும் ஒருத்தரை.
ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் அ கேர்ள் ஹூஸ் கம்மிங் டு டேர்ம்ஸ் வித் ஹர் செல்ஃப். சரி, அவங்க சொன்னதெல்லாம் இல்லை, நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணை பற்றின கதை. இட்ஸ் ஜஸ்ட் அ லேபிள் அண்ட் இட்ஸ் நாட் ரியல் இஸ் வாட் ஐ திங்க். அண்ட் அஞ்சலி, ஸோ தமிழ் சினிமாவில் வி ஹேவ் டிப்பிக்கலான ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, ஜெயம் ரவி சார் மேபி இப்போ நேம் மாத்திரம்னா அந்த ஒரு படத்தோட டைட்டிலோடய அவங்க வரும். வாட் இஃப் சம்மன் கால்ஸ் யூ பேட் கேர்ள் அஞ்சலி அடுத்தடுத்த படங்கள்ல? What if someone starts calling me bad girl Anjali after this movie? Yes. I'll wear it like a badge of honor because the movie is honestly just about love, relationships and acceptance, and it talks a lot about family values, this, that and the other, you know, very important and poignant things in our culture and society currently. And so because bad girl is actually just an ironic title, I don't think of it as something negative. So if someone calls me bad girl Anjali, I'll say yeah, I am bad girl Anjali. சாந்தி பிரியா மேம், ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 months முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்வியூவில் உங்களை மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ யூ ஆர் லைக் வெரி கியூரியஸ் அபவுட் இந்த படம். நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பாருப்பா, நான் பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். யூ ஆர் லைக் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போது உங்களுக்கு எப்பாச்சும் கண்டிப்பாக திஸ் இஸ் லைக் ஒரு கிரேட் கம்பேக் டு யூ. பட் பீப்புள் அரௌண்ட் ஒரு கோலிவுட்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் கேட்டிருப்பாங்களே, என்ன ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா, ஒரே சர்ச்சையாக போயிட்டு இருக்கு, என்னதாங்கன்னு கேட்பீங்கல்ல, நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? ஆக்சுவலி ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு என்ன படம்னு. பட் அந்த டைமில் நான் ரொம்ப ரிவீல் பண்ண முடியல என்னால். பட் இப்போ ஜஸ்ட் 2 days அண்ட் ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கமலா தியேட்டரில் கூட நாங்கள் பண்ணியிருக்கப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் சீன். அதனால நான் இப்போ கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும், இது எந்த பொண்ணு பையன் பற்றி இல்லைங்க. ஏன்னா நம்ம நிறைய படம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பையன் பற்றி நிறைய படங்கள் பார்த்து காட்டியிருக்காங்க. பட் பொண்ணோட ஃபீலிங் என்ன, அந்த சைல்டு, இந்த 3 stages இந்த பொண்ணோட கதை, சைல்ட்ஹுட், தென் ஸ்டூடெண்ட், காலேஜ், ரைட்? யா, காலேஜ் அண்ட் அடல்ட்ஹுட். இந்த 3 ஃபேஸஸில் யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டலை. அவங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங் போயிட்டுருக்கு, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா, இவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுனால அந்த பேட் கேர்ள்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு வந்துடுச்சு அந்த பொண்ணுக்கு அப்படி. பட் சொசைட்டி ரொம்ப பேர் நம்ம லேபிள் கொடுக்கறதுல ரொம்ப ஈஸியாக லேபிள் கொடுத்துருவாங்க. அந்த பேட் பாய் ரொம்ப கேட்டிருக்கோம், பேட் பொண்ணு ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா இமீடியட்டாக அம்மா பேச்சு கேட்கல, இல்லை ஸ்கூலில் கேட்கல, அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பேட் கேர்ள்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், கதை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு பொண்ணோட ஜேர்னி இந்த படத்தில் காட்டினது. அது என்னென்ன ஃபீலிங்கு, அது ஃபீலிங் உள்ளே வைக்காமல் பேசுகிற அவள் காட்டிக்கிற வெயில, தட் இஸ் த மூவி அபவுட். அப்புறம் அவங்க அம்மா பொண்ணுக்கு என்ன இது, டீச்சர்ஸோட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொசைட்டியில் நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இம்மீடியட்டாக 2 காதும் இப்படி வந்துடும் எல்லாருக்குமே. ஸோ வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா, அந்த டச் இப்போ நம்ம எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம், குட் டச் பேட் டச். ஸோ அதெல்லாம் காட்டுற ஒரு கதை பேட் கேர்ள். அண்ட் வர்ஷா, நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. ஈவன் வெற்றிமாறன் சார் அவரோட படங்கள் பற்றி பேசும்போது நிறைய இந்த சென்சார்ஷிப் பற்றிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிடுது, என்னால் அந்த ஒரு ஃபுல் படங்கள் கரெக்டாக கொடுக்க முடியலன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு கதை எழுதும் போது சில விஷயங்கள் தோணி இருக்கலாம். பிகாஸ் நோ இட்ஸ் அ UA மூவி. நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் A சென்சார் ரேட்டிங்கோட பயங்கரமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எழுதும் போதே தோணுச்சா, ஓகே இதெல்லாம் போகுது, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஆக போகுது, பட் இருந்தாலும் வில் கிவ் அ ட்ரை, அப்படி எடுத்துக்கலாமா நாங்கள், இல்லை வாட்ஸ் யுவர் மோட்டோ? ஆக்சுவலி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு குருட்டுத்தனமான தைரியம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். அப்போ யோசிக்கவே இல்லை இதை பற்றிலாம். நான் ஆக்சுவலி இது ஒரிஜினலி OTT ஃபில்மாக பண்ணேன், பண்ணுங்கிறதுக்காக தான் எழுதினேன். இன்டர்வல் பிளாக் கூட இல்லாமல் எழுதினேன். அப்போ வந்து ஆக்சுவலாக நான் லாக்டவுன் பீரியடில் இது எழுதும்போது OTT ஃபிலிம்ஸ்க்கு சென்சர்ஷிப்பே கிடையாது. யூ குட் ரிலீஸ் ஃபிலிம்ஸ் ஆன் OTT வித்தவுட் சென்சர்ஷிப். அதுக்கப்புறம் தான் அந்த ரூல் மாற்றினாங்க. அதனால நான் இதை வேற ஒரு பீரியடில், த கண்ட்ரி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ் வென் ஐ ரோட் திஸ். அதுக்கப்புறம் OTT சென்சர்ஷிப் வந்தது. அதுக்கப்புறம் இந்த படமே வந்து தியேட்ரிக்கல் ஃபில்மாக மாறிச்சு. ஸோ யா, நான் அதை பற்றி யோசிக்கல. பட் சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து சென்சர்ஷிப் இருந்தால் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் ஷூட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் அது ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தது. ஐ டிடன்ட் கோ ஹெட் அண்ட் ஷூட் இட் பிகாஸ் அந்த மொமெண்ட்டே லேண்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால. ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? லைக் நான் இந்த மாதிரி ஒரு சீன் எழுதியிருந்தேன், மேபி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பரவாயில்ல,
லைக் இந்த மாதிரி எழுதியிருந்தேன். பட் அது எழுதும்போது எனக்கே தெரியுது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இது எழுத்துப்பாங்களான்னு தெரியல. எல்லாருமே இங்கே 18+ஆ? Yes, of course. நான் ஒரு சீக்வன்ஸ் வச்சிருந்தேன், ஒரு ஒரு கெட்ட வார்த்தை வச்சு ஒரு எக்ஸ்பிளிட்டிவ் வச்சு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருந்தேன். அந்த ஜோக் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் அது சென்சர்ஷிப் இருந்தால் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, சொல்லுவீங்களா அந்த ஜோக்? தெரியல எனக்கு சொல்லலாமான்னு. சொல்லலாமே, ஐ திங்க். யாருக்கு கேட்க வேண்டாம்னு காது முடிக்கலாம். அவ்வளவுதான். இல்ல நான் அது சொல்லாமான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். ஆல்ரெடி ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு. So I just want சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையில? ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூல எவ்வளவு ஜாலியா சொல்லிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு என் வாய் தான் எனக்கு ஏதோ ஒரு சனி போல, ஏதாச்சும் ஓப்பனா பேசிடுறேன். ஏன்னா படத்துல தான் பேச முடியல, நேர்ல கூட பேச முடியலையா? இது எப்படி அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையே இது பண்ற மாதிரி இருக்கா? லாஸ்ட் 7 months ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஐ ஃபீல் லைக் நிறைய மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. நம்ம பேசுகிறத வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, ரொம்ப அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் மற்றபடி ஐ ஃபீல் லைக் this is not a problem that only our team is facing. Throughout the country, and also we went to international film festivals. There are filmmakers everywhere. Naga remember Seed the Sacred or Iranian filmmaker la vandu he had to flee his country. So உலகம் ஃபுல்லா எதோ நடந்துட்டு இருக்கு. So it's not like this is a very unique problem to us. It's a universal problem. It is a universal problem. So yeah, we just have to go through with it. But Vetri sir always says, whatever story you have, creativity is within all the limitations. Censorship is one limitation. Budget no constraint இருக்கு, resources என்னென்ன நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, சுற்றி இருக்கிறவங்களோட கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, நம்மளோட கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த எல்லா லிமிட்டேஷனுக்கும் நடுவில் நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அதுதான் படமாகி வருது. லைக் ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கிரியேட்டிவிட்டி இஸ் ஃபிகரிங் அவுட் ஹவு டு டெல் யுவர் ஸ்டோரி வித் ஆல் ஆஃப் தீஸ் லிமிட்டேஷன்ஸ். ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி கோலிவுட்டில் வந்து லைக் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு? மேபி ஒரு ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இந்த ஒரு லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டைம்லேயே இப்படிலாம் எடுத்திருக்காங்கல்ல, சூப்பர். நீங்கள் பார்த்த ஒரு படம் or ஏதாச்சும் ஒரு சீன் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எனிவன்? I think these are movies that I watched a very long time ago. Like one of them is called Fire, which was a very controversial film at the time and probably even now. But Meera it Nair, was no, it was not Meera Nair. Whose film? I forget, but it's not Meera Nair. But it was a movie about women and desire and all of these things, which was very, very, very controversial back then. But when I watched it, I was blown away because it's a very real human drama story. Then just like that, there are so many movies that have come through the years that are more like about women and their lives, women's lives, and like the things that happen behind closed doors that most people don't end up talking about. So it's really amazing to see stories like that come out, because you get an insight into real women's lives, and when you do it through cinema, I think it's like, I feel like when you're watching a film, you should watch it free of judgment, free of bias, and take it more as like knowledge that you can absorb, you know? That's how I view the cinema viewing experience. Right. Yeah. Fine. And நீங்கள் எப்போச்சும் அந்த ஒரு பயஸ்ட் இந்த ஒரு வார்த்தை லைக் இது நமக்கு நடக்குதோ இல்லை ஒரு தமிழ் சினிமாவில் அது இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் வி ஹாவ் மூவிஸ் வித் செலிப்ரேட்டட். நீங்கள் கூட ஒரு ஸ்டேஜில் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம் இருக்குது, தீராத விளையாட்டு பெண்ணுன்னு ஒரு படம் வந்தால் அது எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் அந்த ஒரு பயஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆண்கள் ஒரு ஹீரோ அது பண்ணும் போது அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோவை பிளே பாயாக காமிச்சா they are celebrating it. வாட் இஃப் ஒரு பொண்ணை பிளேகர்னு சொல்ல, பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கும் போது அது ரொம்ப கிளீஷேவாக அந்த பொண்ணு தப்பான ஒரு பொண்ணுன்னு அதுக்கு நிறைய டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஹவு டு யூ see this? அது ஒரே படத்தில் மாற்ற முடியுமா? நான் இன்னொரு படத்தை குறிப்பிட்டு அது மாதிரி சொல்லலை. என்னன்னா ஜென்ரலாக பொதுவாக வர எல்லா படத்துலையுமே வந்து பெண்கள்னா ஒரு ஜோனில் இருக்கணும், ஆண்கள் ஒரு ஜோனில் இருக்கணும்னு இருக்கு. இது எல்லாரையுமே தான் முறிக்குது. இது வந்து மேன்லினஸ் இஸ் ஆல்சோ வெரி டாக்ஸிக். இது ஐ திங்க் மென் ஆல்சோ டிசர்வ் சாஃப்ட்னஸில். ஸோ
செக்ஸிசம் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஸோ மோர் ஓகே, நம்ம வந்து நம்மளுக்கு என்ன கதை தோணுதோ அதை சொல்கிறோம். நம்ம வந்து இந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணணும், நம்ம இதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஐ விஷ் இட் வாஸ் நாட் கான்ட்ரவர்ஷியல் ஃபார் மீ டு டெல் மை ஸ்டோரி. எனக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் இந்த படம் பண்ணியிருக்கலாமேன்னு. ஐ விஷ் மை ஸ்டோரி வாஸ் நாட் கான்ட்ரவர்ஷியல். ஐ விஷ் இட் வுட் பி அக்செப்டட். அது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறது எனக்கு தான் அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். Actually, what do you feel controversial in this? That's Ninga. I don't find anything in this controversial. I don't think there's anything controversial about this film. If you watch it, then you'll understand what we're saying, because the teaser is supposed to build curiosity. It's not supposed to tell you the whole story. It's just supposed to give you little things that make you feel like, oh, what is this movie about? But then when you watch this movie, you'll realize that it's just a normal story about a person's life. And what I felt is, when I heard the story itself, I felt like this was a story that allowed me to feel seen. Because usually when you see movies that are about people's lives, they are kind of fluffy and like made in this very dreamy context, which is not realistic. So when you watch those movies, you feel like, what is wrong with me that I don't have that life? But when you watch movies like this, you feel like, yes, I feel seen, I feel understood, because this is something I can relate to. This is where I see my life as when I was a child, or, you know? So I think movies like that are also a very important thing to have in our society these days. Actually, because we have a crowd, I want to ask them, உங்களுக்குலாம் இந்த கான்ட்ரவர்ஷியலாக பட்டுச்சா என்னோட ட்ரெய்லர்? எவ்வளோ பேருக்கு இது கான்ட்ரவர்ஷியலாக தோணுச்சு? ஆக்சுவலி மேம் சொன்ன மாதிரி டீசர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு பேசல, எனக்கு பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி தான் இருந்துச்சு, மேம் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, சரி டீசர் வந்து எப்பயுமே ஒரு ஹைப் ஏற்றுறதுக்கு மட்டும்தான் நம்ம டீசர் கட் பண்ணுறோம், படம் வேற. அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தப்பு இருந்தால் நம்ம பேசலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்குது நமக்கு. ஆனால் படம் பார்க்காமையே ஒரு படத்தை நம்ம தப்புன்னு சொல்லி நம்ம வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முட்டுக்கிட்ட போகிறது, அது கருத்து சுதந்திரம் எல்லாமே மிகப்பெரிய அது ஒரு தப்பு. தேங்க்யூ. சரி, யாருக்காச்சும் இது இப்போ இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, யாருக்காச்சும் இதில் அப்போஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துச்சா உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது? ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ராங், எனக்கு அது சரியா படல. எஸ், யூ கேன் ஆஸ்க். பார்க்கும்போது எனக்கு அது கான்ட்ரவர்ஷியல் தெரியல, ஒரு நார்மல் ஒரு ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது. பட் ஐ வாஸ் எக்ஸைட்டட், வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா அது வெற்றி சாரும் அனுராக் கஷ்யப்போட ஜாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ அப்போ ஒரு ரிலீஸ் டேட் யூ செட், இதுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் டேட் சொல்லியிருந்தீங்க அந்த ஆடியோலாம், அந்த லான்ச்லாம். ஸோ ஐ வாஸ் லைக் எக்ஸைட்டட். ஸோ அப்புறம் திடீர்னு வரும்போது கான்ட்ரவர்ஷியல், எந்தெந்த படத்துக்கு அடிக்கிற, எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ அடி அடிக்கிறீங்க அப்படின்னு. Thank you. I want to hear from the girls. I want to know why you took this like this part like of a girl's life. Why did you choose this to write? எனக்கு எப்பவுமே வந்து எல்லா படங்களும் பார்க்கும்போது நம்மளோட கதையை அது சொல்லவே மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் க்ரோயிங் அப் எல்லா ஹீரோ படமாக பார்த்து அதில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு லூசு பொண்ணு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பத்தினி தெய்வமாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி there will be some stereotype or another, right? ஸோ ஏதாவது ஒரு எதர் in the end of the spectrum illa on the end of the spectrum, you know. Either you have to be the good girl or the vamp. There's no realness. Yeah, whereas girls are all ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி இருப்போம், இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருப்போம். People are a mixture of things, no? And in several phases of our lives we're all different things. So I just wanted to show how there is a lot of different things that women can be. Adha Layered, going through. Layered, yeah. Galatta presents a conversation with director Vetrimaaran. Title sponsor MCR Pure Cotton Club Formal and Casual Shirts. Max Gold, Cash for Gold. Call 044-45454545. GT Holidays, South India's #1 travel brand. VCare Hair and Skin Clinic, your one-stop solution for all hair and skin problems. Powered by Sunland Pisipilada Sunland Refined Sunflower Oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.